பிரைஸ் லார்ட் என்று கூட தேவனுக்கு பிரியமான நல்ல தீர்மானத்தை எடுப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய வார்த்தையினால சங்கீதம் 119 இப்படியாக சொல்லுகிறது, நான் ஒரு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கியின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்பது தேவ வசனத்தை மனப்பாடம் செய்வதல்ல, அதற்கு மாறாக தேவனுக்கு பக்தியாக வாழ்வது. இரண்டாவது தேவனை நம்புவதன் மூலமாக விசுவாசத்தினால் மோசே தன் பிரியனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டாரு. மூன்றாவது கீழ்ப்படினால சவுல் என்று அழைக்கிற பவுல் தமஸ்குவுக்கு தேவ ஜனங்களை துன்புறுத்தும்படியாக போகும் போது இயேசுவின் தரிசனத்தை கண்டு கீழ்ப்படிந்து தமஸ்குவிலும் யுதேயாவிலும் சமாரியாவிலும் புறஜாதிகள் தேவ வசனத்தை பிரசங்கித்தாரு. நான்காவது ஜெபத்தினால இந்த தேவன் நமக்கு வைத்திருக்க வல்லவின் மகா மேன்மான மகத்துவத்தை இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கும்படியாக நாம் தினம் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக விசுவாசத்தினாலே ஜனங்கள் எங்கே போகிறார் என்பதை அறிந்து பின்பு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் விசுவாசம் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட உடனடியாக கடந்து போனான்.